ஹலோ வலிக்கணம்மா, குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? நான் காலையில் பல்லெல்லாம் விளக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டேன், தைராய்டு மாத்திரை போட்டேன், விளக்கேற்றிட்டேன். இனிமேல் இந்த வேப்பந்தலை கொஞ்சம் நேற்றெல்லாம் குடிக்கல, 2 நாளாக குடிக்கல. இன்னைக்கு கொஞ்சம் வேப்பந்தலையை அரைச்சி குடிச்சிட்டு வேலைகளை ஆரம்பிப்போம். அரிசி ஊற வச்சுருக்கேன் சாதத்துக்கு. இன்னைக்கு சாதமே லெமன் சாதம் போட்டு காலையில் சாதமே வடிச்சிடும்னு பார்த்தேன். சாதம் வடிச்சிட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். கொண்டக்கடலை குழம்பு, இது பிளாக்கா கூட்டு. அது பண்ணுவோம். முட்டை இருக்குது, முட்டை வேணால் சமைச்சிக்கலாம். இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதை வேணால் எடுத்து கூட்டிடலாம்னு பார்த்தேன். இதை பண்ணி இதுகளை எடுத்து சுத்தமாக கூட்டிட்டோம்னா பொங்கலுக்கு. கிச்சனில் எத்தனை செல்ஃப் இருக்குது? 1 2 3 4 செல்ஃப், 5 செல்ஃப். இந்த செல்ஃபில் நான் அப்புறம் எடுத்து கூட்டிக்குவேன். நீ இருக்கையில அந்த மேலே உள்ளது மட்டும் எடுத்து கூட்டிக்குவேன். அதுக்காக பார்த்து சரி, நான் மருந்து அரைச்சி குடிக்கிறேன். மருந்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டேன். இது வயிற்றுல புழு எல்லாம் வராது, பூச்சி இதெல்லாம் வராது. கசப்பை அரைச்சி குடிச்சிட்டோம். அதில் ஜீனி போட்டு குடிக்கலாமா? ஜீனிதே ஆகாது, ஜீனிதே கெடுதலே எல்லாத்துக்கும். அதில் ஜீனி போட்டு குடிச்சா அப்புறம் குடிக்கிறதுலே அர்த்தம் இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு ஜீனி போட்டால் தான் பிடிக்கும். அடுத்த கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அவற்றின் அருகில் உள்ள தனியார் பள்ளிகள் பங்களிப்புடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் வழங்கினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் செயல் என கண்டனத்தை பதிவு செய்தார். இந்த வருஷத்தை மாத்தியாச்சு. 2025 போட்டோவா? 2025 போட்டோ மாத்தியாச்சு. எல்லாத்துக்கும் இங்கே பாருங்க மக்களே, 2025 போட்டோ மாத்தியாச்சு. சாமி போட்டோ பக்கத்தில் இருக்கிறது பழசாக வச்சுருக்கோம். அப்புறம் இந்த எங்கிட்ட மகாலட்சுமி படம் ஒன்று தான் கிடச்சிச்சு. அதனால ஒன்று ஹாலில் போட்டோம், பழசை இங்கே வச்சாச்சு. இது என்ன இளையற்றாக்குடி? இளையற்றாக்குடி எங்கள் கோயில், எங்கள் குலதான், எங்கள் சாமி இளையற்றாக்குடி கிங்கணி குருடையார். அதோட கேலண்டர் 1 கிலோவா 1/2 கிலோவா? அது 1 கிலோ பாக்கெட் படி சார். கத்திரிக்கோள் முனையில தான் வெட்டுது. நாட்டு சக்கரை குட்டியாச்சு. இதை 10 கிலோ அப்புறமா குண்டிப்போம். பாலும் புருஷனும் ஒரே மாதிரி. நம்ம பக்கத்துலன்னா எப்பயும் பொங்கவே பொங்கல். நம்ம எப்போ விட்டுட்டு இங்கிட்ட திரும்புகிறோமோ அப்போ தான் பொங்கும். பாலாக இருந்தால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படிமா பொங்கும்? பச்சை தண்ணி இல்லைடா, பால் நல்லா பகவானோட ஒரு இது. நம்ம நின்னோம்னா பொங்காது. நம்ம சத்த ஒரு செகண்ட் இங்கிட்ட திரும்பினோம்னா பொங்கி வலிஞ்சு போயிடும். அப்படியே அடுப்பு துடைக்கிற மாதிரி.
நிறைய அனுபவம் பார்த்துருக்கேன் போல இந்த மாதிரி. நிறைய அனுபவம். ஒரு செகண்ட் ஒரு வேலையை பார்த்துட்டு வருவோம், ரொம்ப நேரம் ஆகுது, சரி 5 நிமிஷத்தில் வேலையை பார்த்துருவோம். ஏதாவது வேலையை பார்க்க போனோம்னா அப்போ தான் பொங்கி ஒழிஞ்சிடும். அதெல்லாம் பெண்களுக்கு வந்து சோதனை, சோதனை, வேதனை. வேற ஏதாவது பண்ண போனேன்னா இங்கே போக பொங்கிடும். எவ்வளோ நேரம் நிற்கிறேன் பாரு. மண்டலம் மற்றும் மகாபலிபுரம் கிருஷ்ணகிரி வரப்பில் இருந்ததால் நீண்ட நேரம் குறித்தும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் வருகின்றனர். கூடலூர் அருகே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியிலான பந்திப்பூர் புலிகள் காப்பக மண்டபத்திற்குள் சவாரி சென்ற சுற்றுலா பயணிகள் புலி தனது குட்டிகளுடன் தண்ணீர் அருந்திய காட்சியை கண்டிருக்கின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மணாலி வெண்மணி கோவிலால் போட்டியது கொண்டு ரம்மியமாக காட்சியளித்தது. அங்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் மலைகளுக்கு இடையே கொட்டி கிடந்த பனிக்கட்டிகளை எடுத்து விளையாடியும் பனிச்சறுக்கு, பாராகிளைடிங் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை விளையாடி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் மணாலியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் ஏராளமானோர் இரவில் குடித்ததால் அந்த இடத்தில் திருவிழாவுடன் எங்கேயும் இப்போ நாட்டு சக்கர மீதியை செல்ஃபில் வெயில் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள வெயில் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வரேன். இங்கே வச்சோம்னா இந்த சக்கரை போட்ட பாலை நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரேன். அப்பவே என்னவோ அப்படி சொன்னேன். இப்ப சொல்லவா வேணும்? சொல்லணும்னு கேட்டேன். என்னவோ உங்ககிட்ட சொல்லட்டா? அது கேட்காதா? சனிக்கிழமை பிற்பகல் 3:30 சில லோகத்துடைய கலர் கம்மி விலை ஏமாந்து போறாங்க. ஆனா இதுதான் சைனிக் 710. லோகத்திலே சும்மா மாற்றம் சொல்றாங்க. ஆனா சைனிக் 710 மட்டுமே உண்மையான மாற்றம். ஏமாந்து போயிடாதீங்க. சைனிக் 710 வாங்கிக்கோங்க. சைனிக் 710 வெறும் 140 rupees வாங்கிக்கோங்க. வாங்க வந்து பாருங்க மேனிஷன் மேஜிக் கைட். அங்க பீச் இந்த நிகழ்ச்சியில அரசு மேனிஷ் பீச்ல இருக்கும் ஆப்போசிட்டோடி ஒயிட் மகளாக கலர் மாதிரி வைக்குது. மேனிஷ்ல தோணி இல்லாத ஆக்சி ஆக்ஷன் இருப்பதால கரை மொழி போச்சு. ஒயிட் கலர்ஸ் பிரைட் தண்ணி கையோட மாற்றியாரு. இன்னைக்கு மேட்ச் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக்கோ கடினமான உலர்ந்த கிடைக்கும். கடினமான உலர்ந்த கிடைக்கும். புதிய சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் இது SPP டெக்னாலஜி. கடினமான உலர்ந்த கிடைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை விளக்கெல்லாம் விளக்கணும். அதனால எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றி வச்சுக்கணும். இந்த பாதாம் பருப்பு 4 ஊற வச்சுருந்தேன் பாருங்க. இதை உரித்து ஆளுக்கு 2 சாப்பிடணும். நல்லது. இது வந்து எல்லாத்துக்கும் நல்லது, எல்லா உடம்புக்கு. பாதாம் பருப்பு உங்களுக்கு தோட்டத்தில் விளையுதா? தோட்டத்துலலாம் விளையல, விலைக்கு தான் வாங்குறோம். சும்மா டெய்லி 4 நாள், ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. டெய்லி 4 நாள் 2 ஆளுக்கு 2. இந்த பாதகத்தில் சட்டி சூப்பராக இருக்குது பாருங்க. இது நல்ல வெயிட் தாங்கும். இது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கொடுத்தது. கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு விட்டாக கொடுத்தது.
இந்த பரவச்ச சட்டி வந்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்தோம். அதுதான் நாங்களாக இருக்கையெல்லாம் இந்த அதிலே யூஸ் பண்ணிக்குவேன். இது யூஸ் பண்ணிக்குவேன். தம்பி அந்த வடிகட்டி எடு. ஓட்டுநரின் செயல்பாடு அவரது தொழிலை தாக்குதல் நோக்கத்தை உறுதி செய்து வாங்கக்கூடிய அவர் இயன்றவரை அதிக அளவிலான மக்களை கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் அந்த ஓட்டுநர் செயல்பட்டதாகவும் கூறினார். இதனிடையே செயலாக இருக்குமா என்ற தொடர்பில் வியாப்திகள் விசாரணையை தொடங்கியுள்ளது. தாக்குதல் கண்டனத்தில் உள்ள அமெரிக்க ரூபாய்கள் பொதுமக்கள் மீதான வன்முறையை என்ற சூழலில் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். இனிமே இப்போ கொஞ்ச நேரத்தில் சமைக்க வந்துடுவேன். சமைக்க வரையில வீடியோ பார்க்கலாம். ரவுண்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் சாதம் வடித்து லெமன் சாதம் மட்டும் கொஞ்சத்தை போட்டு கொஞ்சம் சாதத்தை ஹாட் பேக்கில் கொட்டி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கா வந்து கூட்டு கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு முட்டை. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறேன். காலையிலையும் அதே தான். நான் தோசை ஊற்றலை இன்றைக்கி, போர் அடிக்குது. இன்றைக்கி காலையில் சாதமே வச்சுக்கலாம். ஒரு வழியாக வேலை வேறு இருக்குது, அதனால் ஒரு வழியாக சாதமே வச்சுக்கலான்ட்டு. துவரப்பருப்பு உள்ளே கழுவிட்டு போட்டிருக்கேன். துவரப்பருப்பு கொஞ்சம், பிளாக்கொட்டை நறுக்குனது கொஞ்சம், பிளாமூஸு நறுக்குனது கொஞ்சம், பிளாமூஸ் நறுக்குனது. இது என்னம்மா பிளாமூஸு துவரம்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒன்றா அவிய போடுறேன், ஒன்றா வேக போடுறேன். வெங்காயம் கூட்டுக்கு நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளியெல்லாம் போடக்கூடாது, வெங்காயம். இதை போட்டு வேக வைக்க வேண்டியதான். வேக வச்சுட்டு தாளிச்சு விட வேண்டியதான். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு வேகட்டும் ஃபஸ்ட்டு. இந்தியாவில் முதல் முறையாக உள்நாட்டு விமானங்களில் இலவச நான் உள்ள ஊற்றி போட்டுறேன். இதை பார்க்குறத பார்த்து தானே எல்லாம். சோறு இருக்குது. கொண்டக்கடலை குழம்புக்கு நேற்று ஊற வச்சேன் பாருங்க. கொண்டக்கடலையோட கத்திரிக்காய் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு குழம்பு, முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டை அப்புறம் சமைக்கணும். கொண்டக்கடலை குழம்பு, முட்டை, அரிசி கிளஞ்சி போடும். கொண்டக்கடலையில் என்னென்ன சத்தமாக இருக்குது? கொண்டக்கடலை பெனிஃபிட்டா? கொண்டக்கடலை உடம்புக்கு நல்லதா? வியாழக்கிழமை இன்னைக்கு குரு நாள், அதனால இன்னைக்கு ஒரு நாள் கொண்டக்கடலை குழம்பு வச்சிடலாம். குருவுக்கு பிடிச்சது கொண்டக்கடலை. குருவாரம். கரண்ட் போச்சு திருப்பி வச்சோம்ல, அது திறந்துட்டேன் பாருங்க. இங்கே பாருங்க, பிளாக்கொட்டையும் பருப்பும் சேர்ந்தாப்பில் வந்துருச்சு. இதை தாளித்து விட வேண்டியதான். உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தாளித்து விட வேண்டியதான். சூப்பராக இருக்கும் சாப்பிட. பிளாக்கொட்டை இப்போ பாருங்கள், வச்சு காட்டுறேன். பிளாக்கொட்டை கூட்டு உப்பு கொஞ்சம் போடணும், மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தாளித்து விட்டுறது.
மிளகாத்தூள் கொஞ்சம். கொஞ்சம் தண்ணி. திரும்ப வேகணுமா? இல்லை, வேக வெள்ள வேண்டாம், வெந்துருச்சு நல்லா. இங்கே பாரு, பிளாக்கொட்டை நல்லா வந்துருச்சு. இந்த பாரு வெந்துருச்சு நல்லா. தாளிச்சு ஊற்றணும் ஒரு சட்டியில். தாளிச்சு விட வேண்டியது. சமையல்னா என்னென்ன வேண்டியது இருக்கு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அதுக்குதான் சமையல்காரருக்கு சம்பளம் கூட, மற்ற வேலை வசதி. சிறுஞ்சீரகமும் உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சு ஊற்றணும். சிறுஞ்சீரகம் என்கிட்ட உளுந்தம்பருப்பு கிடையாது, இருக்குது, அதில் எடுக்கணும், சிரமமாக இருக்கிறதுனால இது கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றினோம்னா கூட்டு ரெடி. சூப்பராக இருக்கும். சூப்பர். ரொம்ப கெட்டியாக இருக்கு மாதிரி. இது கொதி வந்தோடனே இறக்கி ஊற்றிட்டு அடுத்து கொண்டக்கடலை வேக போட வேண்டியதான். சாதம் பொங்கிருச்சு. அது பார்த்து சிம்மில் வச்சுருக்கேன், அது பாட்டுக்கு வேக வேண்டியதான். சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா வெந்துடும். பொன்னி அரிசி தானே, சூப்பராக இருக்கும், வெந்துடும் சிம்மில் வச்சோம்னா. சாதம் வேகணும். இதை இறக்கி ஊற்றிட்டு கடலையை அவிய போடுறேன். கூட்டு காட்டு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். பிளாக்கா கூட்டு. நீ கொண்டக்கடலை வேக போட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன், அது நல்லா கழுவி வச்சுருந்தேன். அதை இப்போ அது தண்ணி நல்லது ஊற்றி அதை போட்டுறேன். போட்டுட்டு 2 கத்திரிக்காயும் போட்டுடலாம். குழம்புக்கு அரைச்சி ஊற்ற இந்த தக்காளியும் இந்த வெங்காயமும் பூண்டு அரைச்சி ஊற்ற இந்த தக்காளி மட்டும் இதில் போடுறேன். குழம்புல இந்த வெங்காயத்தையும் போடுறேன். இங்கே மூடி இப்போ பாருங்க, கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு.
கொண்டக்கடலையும் இதுவும் வெந்துருச்சு. இந்த கொண்டக்கடலை மிதிக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் வெந்துருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அது தூக்கி ஊற்றலாம். அதுக்கப்புறம் தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சேன். மிளகாத்தூள் இதிலே போட்டு அரைச்சேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு அரைச்சிட்டேன். இப்போ புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும். புளி உப்பு போட்டோம்னா குழம்பு ரெடி. மசாலா இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். பூண்டெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன், வாய்வும் இல்லை. பூண்டு அரைச்சி ஊற்றினால கெடுதல் இல்லை. மிச்சம் இருந்தால் நாளைக்கும் வச்சுக்கலாம். எங்கே கரண்டி? இல்லை. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சூப்பர், அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. ஒரு டம்ளர் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். புளியில் கொஞ்சம் சக்கை இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாது. குழம்பு சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாரு, நல்லா கொதித்து இதாகிடுச்சு. தம்ம குழம்பு ரெடியாச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. கொண்டக்கடலை குழம்பு சூப்பர். இங்கே பாருங்க, வள்ளிக்கண்ணு அம்மா வச்ச குழம்பு. இப்படிதான் அம்மா கைப்பக்குவம் வைக்கிறாங்க. கொண்டக்கடலை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு சூப்பராக இருக்குது. இது நமக்கு 2 நேரத்துக்கு வரும். ஓகே. அதுக்கப்புறம் இது லெமன் சாதமாக தாளிக்கணும். அது மட்டும்தான் உனக்காக பாக்கி. இந்த இருக்குது கூட்டு முட்டை ஒன்று இதில் போட்டிருக்கேன். 2 முட்டை சாப்பிட்டோம், 1 முட்டை இதில் போட்டிருக்கேன். முட்டையே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்குள்ளே என்ன விட்டேன்? என்னடா காண? இதுக்குள்ளே எந்த இருக்கு முட்டை? இதுக்குள்ளே போடவா வேண்டாமா? போட்டுருவா. சூப்பராக இருக்கும். சாதம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாதத்தில் கொஞ்சம் லெமன் சாதமாக போட போகிறேன். இந்த சிம்மில் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம், வரமிளகா ஊற்றுறேன். இப்போ சுத்தமான கடலெண்ணெய். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் மேலே கிண்டும் போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கருவேப்பிலை எடுத்துட்டு வந்தேன். கருவேப்பிலை இங்கே வச்சுக்கிட்டா கெட்டு போயிடுது. அதனால இங்கேயே கொண்டாந்து கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். போட்டு பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சால்ட் உப்பு. மஞ்சத்தூள் போதுமா?
சால்ட்டு சால்ட்டு எனக்கு கையில் எடுத்ததே திட்டம் தெரியும், அதனால் கையில் எடுக்கிறேன். ஸ்பூன் கிடக்கு. சால்ட்டு போதும். கொஞ்சம் சாதத்துக்கு தானே. இப்போ லெமனை புழிஞ்சு விட்டுலாம். அடுப்பை நிறுத்திட்டு எலும்பு லெமனை புழிஞ்சு விடணும். இனிமேல் சாதம் இந்த இது வடிஞ்ச உடனே இதில் கொஞ்சம் கொட்டி கிளற வேண்டியது. ஆற விட்டி லேசாக ஆற விட்டி இதில் கொட்டி கிளறிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி கிண்டி விட்டால் சூப்பராக இருக்கும் லெமன் சாதம். தண்ணி வடிச்சிருச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இது இதில் இருக்குது நல்லெண்ணெய். இது ஊற்றிக்குவோம். அது அளவு தெரியாமல் ஊற்றி போயிடும். நல்லெண்ணெய் இதில் சாதம் கிளறல எப்போ பார்த்தாலும் நம்ம எவ்வளோதான் கிளறினாலும் அடியில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த இந்த வருது வேறு சேர்ந்தது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த சாதம் கிளறினாலும் சரி, புளி சாதமாக இருந்தாலும் சரி, லெமன் சாதமாக இருந்தாலும் சரி, நம்ம கிளறிட்டோம்னு நினைப்போம். பார்த்தா அடியிலேருந்து திருப்பி போட்டோம்னா திருப்பி வரும். இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாரு. எம்பிட்டு கையிலும் இது நீ எடுத்து சாப்பிட்டு பாரு. என் கையில் லெமனாக இருக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்க. இந்த சாதத்தை மத்தியானத்துக்கு ஹாட் பேக்கில் குட்டி வச்சிடுறேன். அப்போ தான் மத்தியானத்துக்கு இருக்கும். ஹாட் பேக் மதியத்துக்கு. இன்றைக்கி பொங்கல் வேலை பார்க்கலாம்னு நினச்சி பொங்கல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். மேலேருந்து ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் இறக்கி இங்கே பாருங்கள் பொங்கல் வேலை எல்லாம். நான் எங்கே வா அதில் என்ன இருக்குது? கேஸ் எடுப்பா. குடம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. சமைச்சிட்டு பாத்திரமெல்லாம் விளக்கி போட்டுட்டேன். இனி இந்த பொங்கல் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொங்கலுக்காக இதை க்ளீனாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு
இந்த செல்ஃபை ஃபுல்லாக கூட்டிட்டு விடு விடு பொங்குச்சு விடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், காலையில் செஞ்ச சாதம், இது சாதம் லெமன் சாதம், இது கூட்டு பிளாமூஸ் கூட்டு, இது கொண்டக்கடலை குழம்பு, ஒரு முட்டை போட்டேன், ஆளுக்கு ஒரு முட்டை போட்டேன், கொண்டக்கடலை குழம்பு, தயிர். இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.